வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 வருஷமாக படாத பாடு படாத சித்திரவதை. வீடு கட்டிட்டு இருந்திருப்பாங்க, முழுசாக முடிக்க முடியாது. பையனுக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, தட்டி கழிச்சிக்கிட்டே வந்திருக்கோம். இந்த மகர ராசிக்கு 7.5 சனி ஆகப்பட்டது நடக்கிறதுனால சம்பந்தமில்லாத காதல் திருமணம் பண்ணி அதுலேயும் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிளவுகள் பிரச்சனையாகப்பட்டது நிறைய சந்திச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்த மகர ராசினியர்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம், எதே ஒன்று பண்ணி நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. இருந்தாலும் மகர ராசிக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனியாகப்பட்டது நிறைவடைகிறது. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முன்னேற்றத்தை சரியாக அடையணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் முழுமையாக நினைத்து தொழிலாகப்பட்டது செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். எந்த விதமான தடை பிரச்சனை சிக்கல்களும் எதுவும் வராது. திருமணமாகப்பட்டது கொஞ்சம் தடை ஏற்பட்டிருந்தவங்களுக்கு எல்லாமே மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக நல்ல இடத்துல திருமணமாகப்பட்டது அமையும். கல்வியாகப்பட்டது இந்த மகர ராசியில் 7.5 சனி நடக்கிறப்ப இந்த திசா சந்திப்புகள் நல்லா இருக்கிறவங்க ஓரளவுக்கு படிப்பாங்க. திசா சந்திப்பாகப்பட்டது கொஞ்சம் விண்ணப்பம் இருக்கிறவங்களால படிப்பாகப்பட்டது மறதி ஏற்பட்டுரும். இருந்தாலும் சனி பயிற்சிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சி முழுமையாக பண்ணினாக்க கண்டிப்பாக கல்வி சாணமாகப்பட்டதும் சிறப்பாக இருக்கும். வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் ஆசைப்பட்டீங்களாவோ இல்லை எதிர்கொண்டு இருந்தீங்கனாவோ கண்டிப்பாக நிறைவேறும். வாழ்க வளமுடன். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். மகர ராசி நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.